வணக்கம். செல்வகுமாரின் இரவு 8 மணி வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜனவரி 24 சனிக்கிழமை இரவு ஆய்வறிக்கை. இன்றைக்கு சற்று முன் வரை எதிர்பார்த்தது போலவே திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு மற்றும் அதற்கு உள்ளே காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பகுதிகள் நல்ல மழை கொடுத்தது. அங்கே இரவு ஓய்ந்து மீண்டும் அதிகாலையிலிருந்து தீவிரமடையும் என்று சொல்லியிருப்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். தற்பொழுது குறையும் என்றும் விலகி இருக்கிறது. அந்த இடத்துல மட்டும் மீண்டும், அதாவது அங்கே ஏன் விலகி இருக்குன்னா குளிர் அலையோட சதவீதம் கூடுதலாக இருக்கிறது. குளிர் அளவி சதவீதம் கூடுதலாக இருந்தால் அந்த மழையானது, அதாவது வெப்ப நீராவி நீராக மாறுவதில் அதிக குளிர் ஏற்படும் பொழுது மேகமூட்டம் குளிர் மட்டும் இருக்கும். இப்போ இரவு முழுவதும் மேகமூட்டம் கடும் குளிர் நிலவி கொண்டிருக்கும். அதிகாலையில் கிழக்கு திசை காற்று கூடுதல் கடல் நீராவியை கொண்டு வரும் பொழுது, கூடுதல் கடல் நீராவி அதிகாலையில் என்னாகும், நிலம் அப்படியே குளிர்ந்திருக்கும், கடற்காற்று வெப்ப நீராவி உள்ளே வரும். அப்போ நிலம் சூடு மழையாக மாறும். அது நாளை அதிகாலையில் சென்னையில் ஏற்படும். இப்போ சென்னையில், அதாவது சென்னை உள்ளிட்ட திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் மழை ஓய்ந்திருந்தாலும் மீண்டும் அதிகாலை தொடங்கும் என்று சொல்லியிருக்கிறோம். நாளை பகலில் கனமழை இருக்கு. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டெல்லாம் நாளை மாலை வரை இருக்கு. நாளை மறுநாள் அதிகாலை காலையும் இருக்கு. இந்த நிலையில இடைக்கால இடைவெளி கொடுத்திருக்கிற நிலையில இப்பொழுது மழைப்பொழிவு கடலூர் மாவட்டத்தில் தொடங்க போகிறது என்று சொல்லியிருந்தோம். தொடங்கி விட்டது. கிட்டத்தட்ட தூறலாக தொடங்கி இருக்கும். பரங்கிப்பேட்டை அதன் சுற்று வட்டாரம் கடலில் இருந்து காலையிலிருந்து கடலிலேயே பெய்து கொண்டிருந்த அந்த பரங்கிப்பேட்டைக்கு கிழக்கே பழையாறு மற்றும் பிச்சாவரம், சின்ன காரமேடு, முடசலோடை மற்றும் பரங்கிப்பேட்டை, சாமியார்பேட்டை, கடலூர், சிப்காட், ஓட்டி, என்டி இதெல்லாமே கிழக்கே மழை மேகங்கள் கடலிலே பொழிந்து கொண்டிருந்தது. இப்பொழுது மழைமேக உற்பத்தி கடலூர் மாவட்டத்தின் தரைப்பகுதிகளிலையும் இன்றைக்கு நள்ளிரவிலிருந்து ஏற்பட போகிறது. கொஞ்சம் கூடுதலா நள்ளிரவிலிருந்து ஏற்படுவது அதிகாலையில் கொஞ்சம் பலத்த மழை பொழிவை கொடுக்கும். கடலூர் மாவட்டம் கடலோர பகுதிகள் மற்றும் காலையில் என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அதிகாலை பொழுது விடியும் நேரத்தில் டெல்டாவிலும் தொடங்கி தீவிரமடையும். நாளை அதிகாலையில் டெல்டா மாவட்டங்கள், கடலூர் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கும் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். அதே வேளையில் நாளை காலை வெப்பம் உயர்ந்ததும் சூரிய வெப்பம் கிடைத்ததும் சென்னை உள்ளிட்ட வடகடலோரம் சரிசமமான வெப்ப நீராவி, குளிர் நீராவி, வெப்ப காற்றும், வெப்ப நீராவி காற்றும், குளிர்காற்றும் சரிசமமாக இணையும் பொழுது நாளை காலையிலிருந்து மீண்டும் சென்னைக்கு மழை பொழிவை கொடுக்க தொடங்கும். திருவள்ளூரை விட வட சென்னை சற்று கூடுதலாகவும், வட சென்னையை விட மத்திய சென்னை சற்று கூடுதலாகவும், மத்திய சென்னையை விட தென் சென்னை சற்று கூடுதலாகவும், அப்படியே படிப்படியாக தாம்பரத்திற்கு தெற்கே செங்கல்பட்டு மாவட்டம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவும் மழைப்பொழிவு இருக்கும் நாளை. அப்படியே டெல்டா வரைக்கும் மழை நீடிக்கும். அதே வேளையில் உள்ளேயும் படிப்படியாக முன்னேறும். அதே நேரத்தில் தென்கடலோரமும் மழைப்பொழிவை நாளை காலைக்கு பிறகு தொடக்கும். அதாவது புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்கள், பிறகு அதுக்கு உள்ளே சிவகங்கை, அப்புறம் டெல்டாவிற்கு உள்ளேயும் மழைப்பொழிவு நாளை மதியம் தொடங்கி அரியலூர், நாளைக்கு தான் அரியலூர்லாம் தொடங்குறது. அரியலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை எல்லாம் நாளைக்கு தான் தொடங்கும். சென்னையிலிருந்து தொடங்கி உள்ளே வரும். பிறகு அப்படியே கிருஷ்ணகிரி மாவட்டம் வரைக்கும் நாளை பரவலாகும். நாளை தான் திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சியெல்லாம் நாளை காலை மதியம் தொடங்கும். காலையே உடனடியாக 9-10 மணிக்கு தான் சென்னையிலே தொடங்குது. ஆக வெயில் வந்ததுக்கு அப்புறம் தான் தொடங்கும். வெயில்னா கீழே வெயில் வராது, மேகத்திற்கு மேலே வெப்பமடைந்ததும் காற்று வெப்பமடைந்ததும், குளிர்காற்று வெப்பமடைந்ததும், அதாவது குளிர் காற்றில் இருக்கக்கூடிய குளிரின் தன்மை அதாவது குறையும் பொழுது, குளிர்ச்சி தன்மை டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும் பொழுது அப்போ என்னாகும், மழைப்பொழிவுக்கு சாதகமான குளிர் கிடைக்கும். நாளை காலை சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களுக்கு மதியம்லாம் தொடங்கினாங்க. நாளை 25ஆம் தேதி மாலை சேலம், மாலையில் சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல் மாவட்டத்திற்கும் சேலத்திற்கு கனமழையே தெரிகிறது. சேலம், நாமக்கலுக்கு கனமழையே தெரிகிறது.
பெரம்பலூர், திருச்சி வடக்கு மற்றும் திருச்சி மத்திய பகுதி, மாநகர் பகுதி இதெல்லாமே நல்ல மழை பொழிவை கொடுக்க தொடங்கும். நாளை மாலை இரவில் கடலூர் முதல் சேலம் வரைக்கும், அதாவது கடலோர மாவட்டம் முதல் சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் ஈரோடு வரைக்கும் முன்னேறிடும். நாளை இரவு முன்னிரவு. அதே நேரத்தில் கடலோரம் டெல்டாவிலும் மழை இருந்து கொண்டே இருக்கும். தொடங்கியது முதல் மழை இருந்து கொண்டே இருக்கும். நான் உள்ள முன்னேறதை சொல்றேன். முன்னேறியதும் கடலோரம் நின்று விடாத மழை. கடலோரமும் மழை இருக்கும், உள்ளே முன்னேற்றம் கிடைக்கும். உள்ளே வெப்பம் சரி, அதாவது வெப்பம் கொஞ்சம் உயர்ந்திருக்கும். கிழக்கு திசை காற்றில் கொஞ்சம் குளிர் சேதம் கூடி இருந்தாலும் இரவு நேர மழைப்பொழிவு, அதாவது உள்ளே இரவு நேரத்தில் மழைப்பொழிவு தொடரும். கடலோரத்தில் தான் கொஞ்சம் குளிர்ச்சி தன்மை இருக்கும். உள்ளே பகலில் ஏற்படக்கூடிய வெப்பம் காரணமாக அந்த வெப்பம் மழைப்பொழிவிற்கு சாதகமாக மாறும். நாளை மாலை இரவு நல்ல மழைப்பொழிவு உள் மாவட்டங்களில் கிடைக்க இருக்கிறது. 25ஆம் தேதி நள்ளிரவு தென் மாவட்டங்களின் கடலோர பகுதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு தென் மாவட்டங்களின் கடலோர பகுதி, அதிகாலையில் தென் மாவட்டங்களின் உள்பகுதி, கடலோரமும் தென்கடலோரம் டெல்டா எல்லா பகுதியுமே இருக்கும். 26ஆம் தேதி 26ஆம் தேதி அதிகாலை காலை நேரங்களில் உள் மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கோம். 26ஆம் தேதி மதிய மாலையில் மேற்கு தொடர்ச்சி மழைப்பொழிவை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 26ஆம் தேதி மாலை இரவு தான் மேற்கு தொடர்ச்சி மலை, கர்நாடக எல்லையோர கர்நாடக மைசூர் பகுதி, கர்நாடகாவின் பெங்களூரு பகுதி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மற்றும் ஈரோடு, கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், கரூர், திண்டுக்கல் இதெல்லாம் நல்ல 26ஆம் தேதி திங்கட்கிழமை குடியரசு தின நாளிலே மாலை இரவில் நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும். முன்னிரவு, நள்ளிரவு, மாலை, மதியமெல்லாம் 26ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பிடிப்பு. ஒட்டுமொத்தம் எல்லா மாவட்டம்னு சொல்லிட்டேங்க. தென் மாவட்டம் கடலோரம் தொடங்கினா அது உள்ளே கொடுத்து மேற்கு தொடர்ச்சி மலை கொடுத்து கேரளா கொடுக்கும். எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு. தென் மாவட்டங்கள் 25, 26 தான் எல்லா மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் என்பதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். கடலோரம் தொடங்கி சென்னையில் தொடங்கி நின்று இருக்கிறது. அதே இது கடலூரில் தொடங்கும்னு சொல்லியிருக்கோம். கடலூரில் தொடங்கி தீவிரமடையும். பிறகு மயிலாடுதுறை தொடங்கி தீவிரமடையும். அதிகாலையில் ஒட்டுமொத்த வடகடலோரம் டெல்டா கடலோரம் தொடங்கி நாளை தான் உள்ளே வரும். நாளை மாலை தான் நன்றாக உள்ளே வரும். நாளை இரவு, நாளை மறுநாள்லாம் நன்றாக எல்லா மாவட்டங்களுக்கும் கிடைக்கப்பெறும். ஒதுக்கினா என்ன அர்த்தம்? ஒரே நேரத்தில் எல்லா இடத்துக்கும் பெய்யாது. சிறிது நேரம் உங்கள் ஊருக்கு அருகிலே, சிறிது நேரம் உங்கள் ஊருக்கு கிழக்கு பக்கம், சிறிது நேரம் வடக்கு பக்கம். ஏன்னா வரக்கூடிய வழித்தடம் இரு காற்று இணைவு மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும். அதாவது காற்றழுத்த தாழ்வு நிலை இலங்கை மீது ஏறி இருக்கிறது இப்பொழுது. இதன் காரணமாகவும் கொஞ்சம் வேகம் குறைந்திருக்கும். குளிர் வந்திருக்கு, இதனால குறைந்திருக்கு. இலங்கையிலிருந்து இறங்கி மன்னார் வளைகுடா வரும்பொழுது தமிழ்நாடு முழுவதும், குமரிக்கடல் வரும்பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் என்பதில் மாற்றம் இல்லை. பொறுத்திருங்கள். 26ஆம் தேதி நள்ளிரவு, 27ஆம் தேதி அதிகாலை வரை கேரள எல்லையோரம், 26ஆம் தேதி நள்ளிரவு வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கோயம்புத்தூர், திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் 26ஆம் தேதி நள்ளிரவு வரை பொறுமை காக்கணும். 25ஆம் தேதி வடகடலோரம் வலுத்த மழை இருக்கு, டெல்டாவிற்கும். 26ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு வரைக்கும் டெல்டா மற்றும் தஞ்சாவூர் உள்ளிட்ட, திருச்சி உள்ளிட்ட, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மாலை 5:30 6 மணி வரை இருக்கு. அதற்கு பிறகு தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்களில் நள்ளிரவு வரை தொடரும். அதிகாலை வரை கேரள எல்லையோரம் தொடரும் என்பதில் மாற்றமில்லை. மீண்டும் ஒரு தலைப்புச் செய்தி. இன்றைக்கு இரவு கடலூரிலே மழைப்பிடிப்பு தீவிரமடையும். நள்ளிரவுக்கு பிறகு வடகடலோரம் டெல்டா, கடலூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட பகுதிகளுக்கு தீவிரமடையும் என்பதை மீண்டும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.